அந்த வாய்ஸ் மெசேஜை நான் அழிக்கலை. ஏன்னா அதுதான் என் அப்பா என்கிட்ட பேசின கடைசி குரல். ஆனால் அந்த மெசேஜோட கடைசி 10 செகண்ட் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கிட்ட அதிகம் பேசுனதில்லை. மார்னிங் ஆஃபீஸுக்கு போகிற எங்கள் அப்பா நைட்டு நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவார். ஸோ ஏதாச்சும் ஒன்றுனா பேசிப்போம். மற்றபடி எங்களுக்குள்ள பெருசாக பேச்சுவார்த்தை இருந்தது இல்லை. நான் இப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா தவறி போனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டில் இருந்து வரலன்னு அங்கேயே இருந்துட்டார். அப்பப்போ கால் பண்ணுவார், சாப்பிட்டையா, வேலை எப்படி போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு எங்கள் 2 பேருக்குமே தெரியாது. ஓகேப்பா பார்த்துக்கோன்னு ஃபோனை வச்சுருவார். ஒரு நாள் கால் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ப்பா, பல்லு வலி, டாக்டர் பல்லை எடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னார். ஓகே அப்போ நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் அவர்கிட்ட இருந்து ஒரு காலும் இல்லை. 3ஆவது நாள் மார்னிங் நான் மீட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தனால அட்டன் பண்ணல. மீட்டிங் முடிஞ்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அட்டன் பண்ணேன். தம்பி, உங்கள் அப்பா இறந்துட்டாருப்பா. என்னால் நம்பவே முடியல. அடித்து பிடிச்சி ஊருக்கு போகிறதுக்குள்ளே மதியம் ஆயிடுச்சு. அங்கே ஊர்க்காரவங்க சொல்லி தான் தெரியும் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாருன்னு. வீட்டில் வேலை பார்க்க வந்த ஹெல்ப்பர்கிட்ட சொல்லி என்கிட்ட பேசணும்னு கால் பண்ண சொல்லியிருக்காரு. பாவினா அட்டன் பண்ணவே இல்லை. கடைசியாக அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அவர் இல்லாத அந்த வீட்டில் உட்காந்து யோசிக்க போட்டுன்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ கேவலமானவனாக இருந்திருக்கேன்னு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவர்கிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கல. ஆஃபீஸ் லீவ் இருந்தால் கூட ஊருக்கு போய் அவர் கூட இருந்தது இல்லை. மேக்ஸிமம் அவர் தான் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நினச்சி என்ன நானே திட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவரோட ஃபோன் என்கிட்ட வந்துச்சு. கேலரி பார்த்தேன். ஃபுல்லாக என் சின்ன வயசு ஃபோட்டோ வீடியோ தான். அப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணேன். அங்கே எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ். கொடுமை, எனக்கு அனுப்பின மெசேஜை அவர் ஃபோனில் பார்க்குற ஒரே மகன் நானாக தான் இருப்பேன். ப்ளே பண்ணேன். பா, வேலையில் பிஸின்னு தெரியும், அதான் வாய்ஸ் மெசேஜ். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் எப்போயும் உனக்காக தான் வாழ்ந்திருக்கேன்ப்பா. உங்கள் அம்மாவை விட எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஒரே உறவு நீதான்ப்பா. அதான் அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னை மன்னிச்சிருப்பா. நானும் உங்கள் அம்மாவும் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்துருவோம். எங்களுக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை. ஆடம்பர வாழ்க்கையை வாழணும்னு உங்கள் அம்மாவும் விரும்பினது இல்லை. ஆனால் உனக்கு எல்லாமே பண்ணணும்னு நினச்சி தான் ஆஃபீஸில் ஓவர் டைம் பார்த்து நீ ஆசைப்பட்டது எல்லாம் பண்ணி கொடுன்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் பாரு, நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நீ தூங்கியிருப்ப. இதனாலேயோ என்னவோ நமக்குள்ளே கேப் விழுந்து போச்சு. மற்றபடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. 2 நாளாக உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. மனசை போட்டு ஏதோ அழுத்துடு. எனக்கு என்னமோ உங்கள் அம்மா என்னை கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து உன் குரலை கேட்கணுன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் அப்பா உனக்கு கால் பண்ணேன். ரொம்ப வேலையாப்பா, உடம்ப பார்த்துக்கோ சாமி, சந்தோஷமாயிரு. கடைசியாக ஒன்று சொல்கிறேன்ப்பா, அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பக்கத்துலேயே இருந்து எனக்கு நீ பண்ண வேண்டிய எல்லா சடங்கையும் பண்ணியிருப்பா. ஏன்னா நீ பக்கத்தில் இருந்தால் அப்பா செத்தும் கூட சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. போயிட்டு வரேன். இதை பறிச்சதுக்கு அப்புறமா ஓன்னு அழ ஆரம்பித்தவன் தான் இன்னும் தேடி வர நான் அழுதுகிட்டு இருக்கேன். அப்பா, ஏன் அப்பா, இந்த பாசத்தை இனி எங்கே போய் தேடுவேன்? அந்த மெசேஜை நான் தினமும் கேட்குறேன். அது என்ன அழ வைக்குது. அதே நேரம் என் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வும் கொடுக்குது. இந்த மாதிரி இவரோட டைரி எபிசோட் இங்கே முடியுது. உங்கள் அம்மா அப்பா கூட இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம் என்று நினைக்கும் சில குரல்கள் நாளைக்கு இல்லாமலேயே போகலாம். இதே மாதிரி உங்கள் ஃபீலிங்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. பெயர் தேவையில்லை, முகம் தேவையில்லை. உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க நாங்கள் இருக்கோன்ற நம்பிக்கை இருந்தால் போதும்.
இது மாதிரி இன்னும் பல இதயங்களோட டைரி எபிசோடுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.